வளவன். அத்தியாயம் 6. காலத்தின் சுழற்சி வேகமானதா இல்லையா என்பதை அவரவர் வாழ்வின் செயல்பாடுகளே தீர்மானிக்கின்றன. சோழர்களின் படை தளபதிகளுள் முக்கிய ஒருவராக இருந்த சோழியவரையர் தன் நண்பனின் லட்சியத்தை நிறைவேற்றும் பொருட்டு மக்கள் பயன்பாட்டு ஆயுதங்கள் செய்யும் கொல்லனாக தனது வாழ்க்கையை துவங்கினார் அனுராதபுரத்தில். இந்த 12 ஆண்டு காலம் என்பது அவரை பொறுத்தவரை மிக கடினமாகவும் மெதுவாகவுமே நகர்ந்தது. ஈழத்து மன்னனாக பொறுப்பேற்றிருந்த விஜயபாகுவிற்கோ எத்தனை விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த காலம் என்று தோன்றும் அளவிற்கு தொடர்ச்சியாக பணிகள் இருந்தன. ஈழத்தின் முக்கிய நகரங்கள் அனைத்திலும் பாதுகாப்பினை பலப்படுத்துவதிலேயே பெரும்பான்மையான காலம் கழிந்தது. கூடவே இதுநாள் வரை சோழத்தின் ஆட்சியின் கீழ் இருந்த தமது மக்களின் நம்பிக்கையை திரும்பவும் பெறுவதற்கும் இந்த இடைவெளி அவனுக்கு தேவையானதாகவும் இருந்தது. சோழ மன்னர் குலோத்துங்கருக்கோ இந்த 12 ஆண்டு கால இடைவெளி போதவில்லை என்றே தோன்றியது. உள்நாட்டு பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. அதை முடிப்பதற்குள் சாளுக்கியம் தயாராக இருந்தது எதிர்க்க. அவரது தந்தை நாடான வேங்கியிலும் அரசியல் நிலவரம் சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக முடித்து வைக்கும் வேளையில் இழந்து போன ஈழத்தை பற்றிய நினைவே இன்றி போனது குலோத்துங்கருக்கு. சிறுவனாக இருந்த பொன்னி வளவன் இப்போது வளர்ந்து வாலிப பருவத்தை எட்டி இருந்தான். மாமனான சோழியவரையன் கொடுத்த பயிற்சிகளினால் வாழ்வீச்சில் நிகரற்று விளங்கினான். புரவி ஏறுதலிலும் ஓடும் புரவியில் நின்று கொண்டு வேல் வீசுவதிலும் சிறந்து விளங்கினான். ஒரு படை வீரனுக்குரிய எல்லா தகுதிகளையும் வளர்த்து கொண்டான். சோழியவரையனின் வாக்கு வேத வாக்காக இருந்தது அவனுக்கு. சமயம் வாய்க்கும் போதெல்லாம் சோழ நாட்டின் வளமையையும் ஏனாதி கிள்ளியின் பெருமையையும் தவறாது அவனுக்கு போதித்து வந்தார் சோழியவரையன். எதற்காக இப்படியோர் அடையாளமற்ற வாழ்க்கை வாழ நேர்ந்தது என்பதை கூறி கூறி வளர்த்து வந்தார். எப்படியாகிலும் ஈழத்தை முன்பு போல சோழத்தின் வசப்படுத்த வேண்டும், அதற்காக எதனையும் செய்யும் துணிவோடு இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப வளவனின் மனதில் பதிய வைக்கப்பட்டது. நிலைமை இப்படியே நீடித்திருக்க தனது பட்டறையின் பின்புறமாய் இருந்த ஒரு தடுப்பறையில் எதிரே அமர்ந்திருக்கும் மாமனை அதிர்ச்சி விலகாத விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தான் வளவன். என்ன சொல்கிறீர்கள் மாமா? சுய நினைவில்தான் உள்ளீர்களா? இத்தனை காலம் காத்திருந்தது ஈழத்து அரசனுக்கு சேவை செய்யவா? துரோகத்தால் என் தந்தையை கொன்றவனை நான் மண்டியிட்டு வணங்கி சேவகம் செய்வதா? இதற்கு என்னை நீங்கள் அன்றே கொன்றிருக்கலாமே. போய் வா மருமகனே, போய் அந்த விஜயபாகுவின் சிரத்தை சீவி எரிந்துவிட்டு வா என்றல்லவா நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். சோழத்திலிருந்து படை வருகிறது, அதனோடு சேர்ந்து முதன்மையாக நின்று ஈழத்தரசனை வீழ்த்திவிட்டு வா என்றல்லவா நீங்கள் கட்டளையிட்டிருக்க வேண்டும். அதை விடுத்து ஈழத்து படையிலே சேர சொல்கிறீர்களே மாமா, எப்படி பொறுப்பேன் இதனை என்று சீறினான் வளவன். அவனது வார்த்தைகளால் அந்த இடமே வெம்மையாகியது. அவசரப்படாதே வளவா, இங்கு காரணமின்றி எதுவுமே நடப்பது இல்லை, நான் நடத்துவதும் இல்லை. அனுராதபுரத்தினையே தலைநகராக்கி ஆளுகின்றான் விஜயபாகு. இங்குதான் அவன் இருக்கிறான் என்றாலும் அவனது அருகிலேயே நாமும் தலைமறைவாக இருக்கிறோமே, ஏன்? ஒரு நாளாவது யோசித்து பார்த்தாயா? உன் தந்தை வசித்து வந்த புலனருவா முழுவதையும் அலசி தேடி பார்த்து ஓய்ந்து விட்டான் விஜயபாகு. உன்னையும் உன் தாயையும் தேடாத நாளில்லை இன்று வரை. ஆனாலும் நாம் சிக்கவில்லையே, ஏன்? அவனது தலைநகரில் நாம் நிச்சயம் இருக்க மாட்டோம் என்ற அதீத நம்பிக்கை அவனுக்கு. அந்த நம்பிக்கைதான் நமது பலம். இதோ அவன் கண் முன்னேயே தான் இருக்கிறோம் என்றாலும் அவனிடம் சிக்கவில்லை என சோழியவரையன் முடிக்கும் முன்பு, அதெல்லாம் சரிதான், நான் கேட்டதற்கும் நீங்கள் கூறுவதற்கும் சம்பந்தமே இல்லையே மாமா என்று குறுக்கிட்டான் வளவன். இருக்கிறது வளவா, சம்பந்தம் இருக்கிறது. உன்னை ஈழத்து படையில், அதிலும் மிக முக்கியமான வேளக்கார படையில்தான் சேர சொல்கிறேன் என்றார் சோழியவரையன். அதிர்ந்து போனான் வளவன். வேளக்கார படையா? அது ஈழத்து கடல் எல்லை கண்காணிப்பில் இருக்கும் படையாயிற்றே. துறைமுக பாதுகாப்பு வேளக்கார படைப்பிரிவு என்பார்களே, வேகமாக கேட்டான் வளவன். ஆம், மிக மிக திறமையான வீரர்களை மட்டுமே கொண்ட படை அது. இங்கொரு பிரிவு இருப்பதை போல புலனருவாவில் அந்த படையின் பிரிவொன்றும் உண்டு. அதன் தலைமை ஏற்றிருப்பது அங்கு நிர்வாகம் செய்யும் தளபதி செங்கோடன். அங்கு அவரிடத்தில்தான் நீ சேர வேண்டும் என்றார் சோழியவரையன். அவர் நமக்கு வேண்டியவரா மாமா? இல்லை, எதிரிதான். ஆனால் அந்த படைப்பிரிவில்தான் நமது சோழ தேசத்தினை சேர்ந்த வீரர்கள் பலர் உள்ளனர். அவர் தம் வீரமும் தீரமும் தெரியாததனால்தான் அவர்களை அப்படையில் வைத்துள்ளான் விஜயபாகு. அது மட்டுமல்ல, ஒருவேளை சோழம் படையெடுத்து வந்தால் முதலில் அந்த வீரர்களைத்தான் எதிர்கொள்ளும் என்பதும் ஒரு காரணம் என்றார் சோழியவரையன்.
அதாவது நம்மவர்களை வைத்தே சோழத்தை எதிர்கொள்வது. இழந்தாலும் நட்டம் ஏதுமில்லை என்று கணக்கு என்றான் வளவன். மிக சரியாக சொன்னாய். தன்னை புத்திசாலி என எண்ணிக்கொண்டு இப்படியோர் படைப்பிரிவினை நமது ஆட்களை கொண்டே அமைத்து வைத்திருக்கிறான் விஜயபாகு. எதை பலமாக எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அதனை உடைத்தாக வேண்டும். அதனால்தான் உன்னை அந்த பிரிவில் இணைய சொல்கிறேன் என்றார் சோழியவரையன். எப்படி மாமா, என்னை இணைத்து கொள்வார்களா? அப்படியே இணைத்து கொண்டாலும் ஒரு சாதாரண வீரனாக சேரும் என்னால் பெரிதாக என்ன செய்துவிட முடியும்? ஈழத்தில் சோழர் படையில் கால் வைக்கும் போது உன் தந்தையும் இதே கேள்வியைத்தான் தாங்கி வந்தான் உள்ளுக்குள். கேள்வியை கேட்டதோடு செயலாற்றும் தகுதியையும் வளர்த்து கொண்டான். காலம் அவனை புலனறுவா நகரின் முதன்மை தளபதியாக ஆக்கி அழகு பார்த்தது. உனக்கும் அதே நிலைதான் இப்போது என்றார் சோழியவரையன். இன்னமும் காத்திருக்க வேண்டுமா நம் இலக்கை அடைய? வேதனையோடு கேட்டான் வளவன். வேறு வழி இல்லை வளவா. ஆனால் காத்திருக்கும் காலத்தினை நமது விரைவான செயல்களால் குறைத்து விட முடியும். அதற்கு நிறைய வழிகளும் உண்டு என்ற சோழியவரையனை ஆச்சரியத்தோடு பார்த்தான் வளவன். என்ன வழிகள் மாமா? ஆர்வத்தோடு கேட்டான். அதனை பிறகு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த நகரை விட்டு நகர்ந்தாக வேண்டும். அதற்கு நமது சுற்றுப்புறங்கள் நம்பும்படியான காரணம் ஒன்றை விட்டு செல்லவும் வேண்டும். அப்போதுதான் எவருக்கும் நம் மீது ஐயமும் வராது என்றார் சோழியவரையன். என்ன செய்யலாம் என்று எண்ணியுள்ளீர்கள் மாமா? கொஞ்சம் கொஞ்சமாக பட்டறையில் வேலைகளை குறைத்து கொண்டே வருகிறேன். வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து வருவது போல காட்டி வருகிறேன். வேலையாட்களில் 2 கூட நிறுத்திவிட்டேன். வேறு ஏதாவது பிழைப்பை தேட வேண்டும் என்பது போல பார்ப்போரிடத்திலெல்லாம் பேசி வருகிறேன். நம் வீட்டு பெண்களை கூட அவ்வாறே அக்கம் பக்கத்து பெண்களிடம் கூறி வர சொல்லியிருக்கிறேன் என்றார் சோழியவரையன். அதாவது பிழைப்பிற்கு வழி தேடி நகர்வது போல புலனறுவா நோக்கி நமது நகர்வு இருக்க வேண்டும், அதானே? அதை மட்டுமே காரணமாக காட்டி நகர்ந்து விட முடியாது வளவா. அதனை உறுதிப்படுத்துவது போல வேறு சில விஷயங்களையும் செய்தாக வேண்டும். முதல் கட்டமாக நாளை புலனறுவாவில் இருக்கும் எனது நம்பிக்கையான ஒருவரிடமிருந்து தகவல் வரும். அங்கிருக்கும் எனது அண்ணன் ஒருவர் உடல்நிலை சரியில்லாது இருப்பதாகவும் கடைசியாக என்னை சந்திக்க ஆசைப்படுவதாகவும் தகவல் வரும் என்றார் சோழியவரையன். உண்மையாகவே உங்களின் தமையனார் உள்ளாரா அங்கு? வேகமாக கேட்டான் வளவன். இல்லை, நாமே உண்டாக்கும் விஷயம்தான் அது. தகவல் வந்தவுடன் நீயும் நானும் மட்டும் இங்கிருந்து புலனறுவா புறப்படுவோம். அங்கு சென்று சில நாட்கள் கழித்து நான் மட்டும் திரும்பி வருவேன். இங்கு வந்து குடும்பத்தினரையும் அழைத்து கொண்டு இங்கு இருப்பதை விற்றுவிட்டு அங்கேயே வந்து விடுவேன் என்றார் சோழியவரையன். நீங்கள் திரும்பி வரும் வரை என் நிலை அங்கு என்ன மாமா? அதனை அங்கு போய்தான் முடிவு செய்ய வேண்டும் வளவா என்று கூறி சிரித்தார் சோழியவரையன். சரி இருக்கட்டும், அங்கு போன பின் எப்படியாவது வேளக்கார படையில் சேர்ந்து விட வேண்டும். அதற்கு முன்பு அங்கு போய் என்ன செய்ய போகிறோம் என்பதை யோசித்து வைத்தாக வேண்டும் அல்லவா என்றான் வளவன். உன் தந்தையின் நிலம் ஒன்று வேறொருவரிடத்தில் குத்தகைக்கு உள்ளது வளவா. அவரிடம் பேசிவிட்டேன். அங்கு சென்ற பின் விவசாயம்தான் நம்முடைய முழுநேர பணியாக இருக்கும் என்றார் சோழியவரையன். ஆகா, மிக உன்னதமான பணியாயிற்றே. அதனையே பார்த்து கொண்டு வாழ்நாட்களை ஓட்டிவிடலாமே. அதிலும் என் தந்தை ஈட்டிய நிலம் என்னும் போது வேறு என்ன வேண்டியுள்ளது மாமா என கேட்டான் வளவன். நியாயம்தான் நீ கூறுவதும். ஆனால் போகும்போது சும்மா இராமல் மறுபடியும் வந்து இந்த புலனறுவாவை மீட்பேன் என சபதமிட்டு சென்றுள்ளானே உன் அப்பன். அதுதான் இப்போதைய பிரச்சினை. அவனது லட்சியத்தினை, அவன் செய்த சபதத்தினை நிறைவேற்றும் பொறுப்பு நண்பனாகிய எனக்கும் மைந்தனாகிய உனக்கும் உரியதாகிவிட்டதே வளவா. அதுதான் பிரச்சினை என்றார் சோழியவரையன். மறுக்கவில்லை மாமா. அதே சமயம் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் நீங்கள் என்ற வளவனை ஆச்சரியமாக பார்த்தார் சோழியவரையன். இப்போது சத்தியமா? உனக்கா? என்னவென்று என்று கேட்டார் சோழியவரையன். என் தந்தை செய்த சபதத்தை முடித்துவிட்ட பின், அதாவது புலனறுவா நகரம் நமது கைக்கு வந்துவிட்ட பின் என்னை இப்பணியிலிருந்து விடுவித்து விட வேண்டும். விவசாயம் பார்க்க அனுப்பிவிட வேண்டும். அதன் பின் என்னை அரசு பணி எதிலும் இழுத்துவிடக்கூடாது நீங்கள் என்றான் வளவன். அதை கேட்டு பயங்கரமாக வாய்விட்டு சிரித்தார் சோழியவரையன். எதற்காக சிரிக்கிறீர்கள் மாமா என்று கேட்டான் வளவன் வேகமாக. இல்லை, உன்னை உனது தந்தையைப் போல பெரிய தளபதியாக்கி பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீயோ உன் தாயின் ஆசையைத்தான் நிறைவேற்ற துடிக்கிறாய். அதைத்தான் நினைத்தேன், சிரித்தேன் என்றார் சோழியவரையன். அப்படியா? என் தாய் நான் விவசாயம் பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டாரா என்ன? இதுவரை என்னிடத்தில் கூறியதே இல்லை மாமா என்றான் வளவன். விவசாயம் என்றில்லை, படை வீரனாக மட்டும் நீ ஆகக்கூடாது என விரும்பினாள் உன் தாய்.
ஆனால் உன் தந்தையின் லட்சியம் அவளை கட்டி போட்டு விட்டது என்றார் சோழியவரையன். அப்படியா? அதுவும் நல்லதற்குத்தான். பெற்றோர் இருவரின் ஆசையையும் நிறைவேற்றும் வாய்ப்பு கிட்டும் எனக்கு என்றான் வளவன். ஈசன் உனக்கான அந்த வாய்ப்பை உண்டாக்கி தரட்டும் என சோழியவரையன் கூறிய வேளையில் விதியானது அதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தது. சரியாக 2 நாட்கள் கழித்து பொலனறுவாவில் இருந்து தகவல் வர இல்லாத ஒரு தமையனை காண வளவனுடன் புறப்பட்டார் சோழியவரையன். இவர்களின் வரவினை எதிர்பார்த்து அங்கு காத்திருந்தான் ஒருவன். அவன் பெயர் சேந்தன் ஆறாமுதன். பொலனறுவாவில் இருக்கும் ஈழத்து படைப்பிரிவில் உபதளபதியாக இருப்பவன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஏனாதி கிள்ளியின் நம்பிக்கைக்கு உரியவன். சோழ தேசத்தவன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.